get sweat, 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 dripping down like sweat, 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 dripping down like. Okay, bye-bye. Bye. ஏர்போர்ட்ல சந்திக்கலாம். சரி நீ தான் வர. என்னது? ஸோ காலையிலே நாங்கள் 11 மணிக்கெலாம் லாங் டேர்ம் கார் பார்க்கு வந்துட்டோம். ஸோ எங்கள் காரை இங்கே தான் பார்க்கிங் பண்ணோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வெளியூருக்கு போகிறதா இருந்தால் இந்த லாங் டேர்ம் கார் பார்க்கை யூஸ் பண்ணிக்கங்க. ரொம்ப குறைவாக இருக்கும். எவ்வளோ வந்ததுன்றதை நான் லாஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். ஸோ அங்கேருந்து ஒரு டெய்லி ½ வந்து ஒரு பஸ் இருக்குங்க. அந்த பஸ்ஸில் நம்ம ஃப்ரீயாகவே எந்த டைமில் போகிறோமோ அந்த டைமில் நம்ம போகலாம். ஒண்டிய போகிறேன், ஓடிவியா? ஏறி உட்காந்துருவியா? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓடியன் அண்ட் ரச்சிதா. ஃப்ளைட் ஏறிட்டோன்னே ஒரு ½ ஃப்ளைட் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா சிங்கப்பூருக்கு போயிட்டுருக்கோம். ஆமாங்க, நம்மளோட ட்ரான்சிட் வந்து சிங்கப்பூரில். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற ஃப்ளைட் வந்து ஜெட்ஸ்டார் ஃப்ளைட்னு சொல்லுவாங்க. ஸோ மலேசியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு நம்ம இந்த ஃப்ளைட்டில் தான் போயிட்டுருக்கோம். சிங்கப்பூர் டு துபாய் தான் வந்து நம்ம எமிரேட்ஸில் போக போகிறோம். ஓகேங்களா? சரி வாங்க, என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த இயற்கையோட அழகை ரசிச்சுக்கிட்டே போகலாம். உதயம் அப்போ மேலே ஏறிடுச்சு. அப்போ மேலே பறக்குது. பார்க்குறான். எங்கே இருக்கோம் இப்போ? We are in Singapore. சுமார் 4:30 மணிக்கெலாம் வந்து நாங்கள் சிங்கப்பூர் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வெளியே எங்கேயும் நம்ம போக முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி உட்காந்து லைட்டாக ரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு விளாண்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஒன்று நம்ம சொல்லி ஆகணுங்க எமிரேட்ஸ் பற்றி. எமிரேட்ஸ் உண்மையாகவே ஒரு கனவுங்க. இதில் வந்து ஃபேமிலியாக எல்லாருமே போயிட்டு வரணும்னு. ஸோ அந்த ட்ரீம் வந்து இப்போ தான் நிறைவேறிடுச்சு. ஸோ இந்த ஃப்ளைட்டில் வந்து நாங்கள் எக்கனாமி தான் போனோம். எக்கனாமி சீட்டில் தான் போனோம். அவ்வளவு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க. பேபிக்கும் சரி எங்களுக்கும் சரி. ஓகேங்களா? அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. உண்மையாகவே ஒர்த். நம்ம இதில் துபாய்க்கு போகிறது வந்து ரொம்ப ஒர்த். அதுலேயும் இதில் உள்ள பிஸ்னஸ் கிளாஸ்லாம் பார்க்கவே அப்படி இருந்துச்சுங்க. நம்ம லைஃப்பில்
கண்டிப்பாக பிஸ்னஸ் கிளாஸில் போய் தீரணும். சரி வாங்க பார்க்கலாம். சுமார் நைட் 12 மணிக்கு துபாய் டைம் 12 மணிக்கு நாங்கள் துபாய் ரீச் பண்ணிட்டோம். ஸோ மலேசியா டைம் பார்த்திங்கன்னா விடிகாலையில் 4 மணிக்கு நாங்கள் துபாய் சேர்ந்துருக்கோம்ல. ஸோ இதுதாங்க துபாயில் இந்த ஃப்யூச்சர் மியூசியம் இதெல்லாம் யூடியூப்பில் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்த நாங்கள் நேராக பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. போகிற வழி அந்த ரோடு, அங்கே உள்ள கார்கள், அப்புறம் அங்கே உள்ள பில்டிங் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போனோம். ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு, சுத்தமாக இருந்துச்சுங்க, எல்லாமே சுத்தமாக இருந்துச்சு. இது பார்த்திங்களா இந்த ஃப்ரேம், இது எல்லாமே நேராக பார்க்கும்போது ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. ஏர்போர்ட்லேருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்து, அதாவது டேரான்ற ஒரு இடம், ஓல்ட் துபாய். ஸோ அங்கே தாங்க நம்ம ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோம். இது தாங்க நம்மளோட ஹோட்டல், லோட்டஸ் கிராண்ட் ஹோட்டல். ஸோ ஹோட்டல் ரூம்லாம் எப்படி இருக்குன்றத நான் மார்னிங் சொல்கிறேன். அது வரைக்கும் பாய். ஹாய், வணக்கம். ஸோ இப்போ துபாயில் இருக்கோம். ஓகே, முதல்ல ஹோட்டல் பற்றி பார்த்துருவோம். இதுதான் எங்கள் ஹோட்டல், நான் வந்து தங்கியிருக்கோம்ல அது. ஸோ பாத்ரூம் இப்படி இருக்கலாம். ஸோ சின்னதா இருக்கு. இப்படியே வந்தோம்னா இந்த இடத்துல வந்து துணிலாம் மாட்டிக்கலாம். ஐஸ் பெட்டி, பட் ஐஸ் பெட்டி ஒன்று இருக்காது, வேணும்னா நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலி இதெல்லாம் காஃபீஸ் இதெல்லாம். ஸோ இப்படியே வந்தால் இப்படி இருக்கும். ஸோ கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும், கண்டுக்காது. ஓகே, ஸோ இப்படி நம்ம டிவி. ஸோ இது வெளியே வியூ. ஸோ நாங்கள் இருக்கிறது வந்து ஓல்ட் துபாயில் இருக்கோம். ஏன் இங்கே ஓல்ட் துபாயில் இருக்கோன்னா ஹோட்டல் வந்து சீப்பாக பட்ஜெட்டில் கிடைக்கும், பட் ஆனால் நல்லாயிருக்கும். ஃபேமிலியாக வந்தால் நல்லா தாராளமாக படுக்கலாம். ஓகே உதயன், பாய் பாய். ஓகே பாய் அஷிதா, பாய். ஓகே. So you from here only? Why not only Pakistan? Oh, okay. So your family all there? From India, all Pakistan. Yeah. Oh, this area. Right one. That. Here are city center, good shopping. In 600 meters, keep left. Okay. இங்கே உள்ள டாக்ஸி டிரைவர்ஸ் பற்றிலாம் சொல்லணும். எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. இவர் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் டிரைவர். இவரோட டாக்ஸியில் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டே ஏறணும். அவ்வளோ நல்லா பேசினார். அப்புறம் என்ன, அதோட அவரோட ஃபேமிலி கதைகள், அவர்களுக்கு எத்தனை மகன் இருக்காங்க, எல்லாத்த பற்றி பேசிட்டு வந்தார். இங்கே பார்த்தீங்களா, இந்த நாடு அவ்வளோ சூடாக இருக்குது, ஆனால் சுற்றிலும் அந்த பச்சை பசுமையான அந்த மரங்கள், அந்த பூக்கள் இதெல்லாம் பார்த்தீங்களா, அதுதான் எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு இது வரைக்கும் எனக்கே புரியல. அவ்வளோ சூடான ஒரு இடம், ஒரு பாலைவனம், எப்படி இதெல்லாம் அங்கே சாத்தியமாகுது தெரியல. அதுதாங்க துபாய் ஒரு அதிசயமான ஒரு இடம். ஃபுல்லாக பாலைவனமாக இருந்த ஒரு இடத்த எப்படி மாற்றி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அதுவும் இங்கே உள்ள அந்த ரோடுங்க
எல்லாம் சொல்லியே அவங்க அவ்வளவு சுத்தமாக அந்த ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எங்கேயுமே ஜேம் ஆகாமல் இப்போ நம்ம போயிட்டுருக்கும்போது மேலே ஒரு பிரிட்ஜ் தெரியுதுங்களா, ஒரு பாலம். அது வந்து நீங்கள் துபாயில் எந்த இடத்துல பார்த்தாலும் இருக்கும். ஃபுல்லாக ஏர் கண்டிஷனரோட இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு சுற்றி பார்க்குற இடத்துக்கு போனாலும் இது இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே வந்து ஹாட்டாக இருக்குன்றத ஃபீலே பண்ண மாட்டீங்க. ஏசிலேயே தான் நீங்கள் சுற்றிட்டு இருப்பீங்க. அவ்வளோ கரெக்டாக அற்புதமாக பண்ணி வச்சுருக்காங்க நம்ம துபாய். போய்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு ஐடியா வந்துச்சு. துபாயில் தானே இருக்கும், ஜபார் பாய் பிரியாணி அவர் இங்கே தானே எங்கேயோ கடை வச்சுருக்காரு, போய் பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்து அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட அந்த பேரை சொல்லி கேட்டோன்னே அவர் சர்ச் பண்ணி பார்த்துட்டு பக்கத்தில் தான் இருக்குது, நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. நாங்களே ஒரு எக்ஸைட்டிங்காக ஓகே இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்த ஒரு கடை, வீடியோவில் பார்த்த ஒரு கடையை நம்ம நேராக போய் பார்க்க போகிறோம். உண்மையாக சொல்கிறோன்னா மலேசியாவில் அவர் கடையை வந்து திறந்தார் ஜபார் பாய். அங்கே நாங்கள் இது வரைக்கும் ஒன்றுமே ட்ரை பண்ணலை. பட் எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரையே வந்து துபாய் அவர் முதல் திறந்த ஒரு கடையில் தான் நாங்கள் பண்ணுறோன்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கியதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ போகிற வழியில் இங்கே உள்ள எண்ணெய் கடைங்க, இந்த எண்ணெய் கடை தான் துபாய் முழுக்க இருக்குது, வேறு பிராண்டில் நாங்கள் பார்க்கவே இல்லை. Al-Qasas area. Weather same bit like Malaysia. Malaysia so 35. Now is going up. Now is 38 centigrade. He is daily going up the weather. He no go down. Take the next left toward Damascus Street, D64. Then turn left onto Damascus This is Street. Damascus Street. Yeah, I think got his shop. Go Turn left onto Damascus Every Street. time I see the videos. Terminal 2, Series 1 go to here. On the right side. In 200 meters, slide right. Get on. Time here. எங்க Jabad highway. first one? Wait. Where? Okay, I see already there. Jabbar Bhai. That's one. Jabbar Bhai restaurant. This is a Jabbar Bhai. Dubai. ஸோ கரெக்டாக ஜபார் பாய் பிரியாணி கடைக்கு வந்து சேர்ந்துட்டோம். மட்டன் பிரியாணி, இது நார்மல் சிக்கன் பிரியாணி, நிறைய சாப்பிடாச்சு. சாப்பாடு பட் மலேசியாவில் ஏன் வந்து அந்த அளவுக்கு சொன்னாங்க, ஆனால் இங்கே நல்லா இருக்குது, செம்மையாக டேஸ்ட்டாக நல்லா இருக்கு. This is first time I see Burj Khalifa.
உங்களுக்கு தெரியுதுங்களா? தெரியாதவங்களுக்கு அங்கே ஒரு மார்க் வச்சு காட்டுறேன். அதுதான் பூர்ஜ் கலிஃபா. நம்ம இப்போ தூரத்தில் 2 பார்த்துக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் அங்கேயே போவோம். ஓகேவா? அடிக்கிற வெயிலை பார்த்தா என்னோட இவ்வளோ சூடாக இருக்குமோ அப்படின்னு தோணுதுங்களா? இப்போ அங்கே ஆக்சுவல் சூடு என்னன்னா 39 செல்சியஸ். அதுவே 20ஆம் தேதிக்கு மேலே 25ஆம் தேதிக்கு அந்த மாதிரி டைமில் 50 வரைக்கும் போகுமா சம்டைம். அவ்வளோ சூடு வருமா பார்த்துக்கோங்களேன். இப்போ City center. This one? What? This was it. Oh, this is the city center. Okay, okay. Here left side one park is ali. Correct park for the show, dolphin show for the children. Oh, okay. So city center means one supermarket. So inside got big all. things all in one inside. Is careful inside. Careful what you gonna need all inside. Food you are near the food. Other one money. Both upside all children food. Playing the game. Game inside too much games. இதுதான் வந்து சிட்டி சென்டர் சூப்பர் மார்க்கெட்லாம். ஹாய் பாப்பா. ஹாய். உதய ரேஞ்சு நில்லு. ஸ்டாண்ட். சரி ஓகே. என்ன பண்ணுற நீ? இங்கே வர பொம்பளை பிள்ளைங்களாம் கை கட்டிகிட்டு இருக்க நீ. டோனா யார்? அவங்களாம் யார்? எல்லாத்துக்கும் ஹாய் ஹாய்ன்றா. எல்லாம் உன்னை பார்த்து ஹாய்ன்றாங்க. துபாயில் வந்து சைட் அடிக்கிறியா? அஷிதா. ஸோ அந்த சிட்டி சென்டர் வந்து நாங்கள் ரொம்ப கவர் பண்ணலைங்க. ஏன்னா அது அவ்வளோ பெருசாக இல்லை. நம்ம ஊரில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் ரொம்ப பெருசாக எதுவுமே எனக்கு கவர் பண்ணல. ஸோ அதை முடித்த பிறகு டயராக வந்து இப்போ தானே ஃபர்ஸ்ட் டே. ஸோ ரொம்ப எங்கேயும் போவேன்னு பிளான் பண்ணியிருந்தோம்ல. ஸோ இப்போ நைட் டைமில் வந்து சில்ட்ரன்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் இடம் ஒன்று இருக்குது அப்படின்னு டாக்ஸி டிரைவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். சரி அங்கே போவோமே. அங்கே போய் பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் ஹோட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு தான் பிளான். இல்லை அது டவுன் டவுன். வானமே அழகாக இருக்கு. Take a taxi from there to Burj Khalifa. Roughly how many kilometers? Not too much. I think 10 kilometers. 10 kilometers. There to Burj Khalifa 10 to 12 kilometers like this. So fly that. How much roughly? Maybe 40 to 45. ஸோ நாங்கள் மெயினாக வந்து டாக்ஸி தாங்க ரொம்ப யூஸ் பண்ணுவோம் இந்த துபாயில். ஏன்னா நாங்கள் பேபிஸ்லாம் வச்சுருந்ததுனால ப்ரைவேட்டாக ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே நாங்கள் டாக்ஸி தான் யூஸ் பண்ணோம். அந்த ட்ரெயின் அப்புறம் பஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை.
ஏன்னா மேபி நம்மளுக்கு தெரியாதுல்ல அது கூட்டம் எப்படி இருக்கும்னு. ஸோ பேபிஸ் பிள்ளைங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சொல்லி நாங்கள் அதை எதுவுமே இது பண்ணல. ஸோ நம்ம இப்போ சில்ட்ரன் ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஓகே, இது என்ன கார்டன்? க்ரீக், துபாய் க்ரீக் தானே? ஸோ இது வந்து துபாய் க்ரீக். இதில் வந்து நாங்கள் ஒரு பஸ் ரைட் போயிட்டு வரோம். லைட்டாக அப்படியே உட்காந்துட்டு ரிலாக்ஸாக நடக்க காலு குறைஞ்சிரும் சொல்லிட்டு நடந்து இந்த மாதிரி பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். பெரிய ரவுண்ட் ஸோ இப்படி தான் இருக்குது இந்த இடம். எப்படிங்க அப்படி சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷலாக சில்ட்ரன்ஸ். இது அந்த ஐஸ்கிரீம் வியூ அந்த மாதிரி ஏதாவது நார்மல். மிட்டாய் இதான் நம்ம என்ட்ரன்ஸ் இப்படியே வந்தோம். ஆமாம், இங்கே தான் வந்தோம். ஆயாட் இல்லை, அதான் அதுதான் நம்ம இன்னைக்கு வந்துட்டோம். நிறையா தான் இருக்குது. பாத்ரூம் ஸோ அந்த கார்டன் பார்த்து முடிச்சுட்டு பிள்ளைங்க எல்லாம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் நைட் அங்கே உள்ள துபாய் டைமுக்கு வந்து ஒரு 10 மணி போல் கிளம்பிட்டோங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்களே, இது வந்து க்ரீக் சொல்லுவாங்க. இங்கே வந்து ஃபேரி நம்ம போகலாம் இதில் வந்து. ஸோ அது அந்த பயணமும் நம்ம போயிருக்கோம். நெக்ஸ்ட் வர எபிசோடில் அதுவும் நாங்கள் போடுறோம், பாருங்கள். ஓகேவா? பகலில் ரொம்பவே பிஸியாக இருக்கிற துபாய் நைட் டைமில் எவ்வளோ அமைதியாக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க இன்றைக்குள்ள பொழுது. என்னங்க இந்த எபிசோடை முடிச்சுக்கலாங்களா? ஆமாம். ஸோ இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டே சுற்றி பார்த்த இடம். ஸோ இந்த துபாய் விலோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். அடுத்தடுத்து வர எபிசோடை கண்டிப்பாக பாருங்கள். துபாய்க்கு மலேசியாவிலேருந்து போகும்போது என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு தேவை, எவ்வளோ காஸ்ட் இதெல்லாம் வந்துச்சுன்றதை அடுத்தடுத்த எபிசோடில் கண்டிப்பாக நாங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வர எபிசோட் இன்னும் இதை விட நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நாங்கள் காட்டுவோம். எங்கள் உதயனோட பர்த்டே செலிப்ரேஷன், ஆக்சுவலி அவரோட பர்த்டே கேக் கட்டிங் அடுத்து வர எபிசோடில் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அது வரைக்கும் பபாய். நான் நரி.
மறக்க முடியாத ஒரு பர்த்டேவாக இருக்கும் நான் நம்புகிறேன், நாங்கள் நம்புகிறோம், அம்மா அப்பா.